நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் சிவகாசியிலேருந்து வரேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். 2026 குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லும் இல்லையா? அப்படிப்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அவர் மிதுனத்துல இருந்து என்னென்ன இடத்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 3 பார்வையாக பார்க்குறாரு. முதல்ல பார்க்குறது அவர் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போது அவர் மிதுனத்தில் தான் இருக்காரு. அங்கேருந்து இந்த பார்வையை பார்க்கும்போதும் சரி, மற்ற ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் பயணிக்கும் போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பலன்கள், நிறைய கேள்விக்கான பதில்களை அடுத்தடுத்து இந்த வீடியோவில் கொடுத்துக்கிட்டே வரப்போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள். துளாராசி நேயர்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வேலைன்னு வந்துட்டேன் வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நீங்கள். என்ன வேலைனாலும் சரி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது எவ்வளோ கஷ்டமான வேலைனாலும் சரி, அந்த வேலை உங்களுக்கு பழக்கமே இல்லாத வேலை, நான் புதுசாக அந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னாலும் உங்களை அந்த வேலை கண்டுபிடிக்க முடியாது. என்னப்பா ரொம்ப நாள் அந்த வேலை தெரிஞ்சவங்க மாதிரியே பார்த்துக்கிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி சொல்லுவாங்க. சில வேலைகள்லாம் பெண்ணால் பார்க்கவே முடியாது, ரொம்ப கடினமான வேலை அப்படிலாம் பெண்ணு உங்கள் ராசிக்குரிய பெண்கள் ஈஸியாக பார்த்துருவீங்க. இந்த வேலையெல்லாம் என்னப்பா ஜுஜிபி வேலை, இதுக்கு மேலே பார்த்தாச்சுன்னு சொல்லி ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு வெயிட் தூக்குறதுனாலும் சரி, என்ன ஒரு அது இந்த தண்ணி கேன் போடுவாங்க பார்த்தீங்களா, தண்ணி கேன் போட வந்தேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தண்ணி கேன் போனாலும் சரி, ஒரு வண்டி ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறதுன்னு சொல்லி எல்லா வேலையிலுமே பெண்கள் ஈக்குவலாக பார்த்துருவாங்க. உங்களுக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பெண்களும் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அப்படியே தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக அந்த வேலையெல்லாம் கணக்கச்சிதமாக முடிச்சிருவீங்க. எந்த வேலையும் ஒரு ஆண் பெர்ஃபெக்டாக முடிக்கிறத விட நீங்கள் பெர்ஃபெக்டாக முடிச்சிருவீங்க. அடுத்த ஆணுக்கு நான் சொல்கிறதுனா, என்ன ஒரு கடினமான ஒரு வேலைனாலும் சரி அது ஈஸியாக பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆணும் சரி பெண்ணும் சரி அந்த மேல் அதிகாரிகள்கிட்ட பாராட்டு வாங்குவீங்க. அது உங்களுக்கு அடுத்தடுத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பர்சன்னா, அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை, எனக்கு இது போதும், எனக்கு என்னோடதுக்கு இது போதும்ப்பா, நான் இதுக்குள்ளேயே இருந்துக்கிறேன், என்னோட மைண்டுக்கு நான் இங்கே தான் இருக்குன்னு தோணுது, என்னால் வெளியில் எல்லாரோடையும் பழக முடியாது, நான் புது இடத்துக்கு போய் என்னால் இன்னொருத்தவங்களுக்கு செட் ஆக முடியாது அப்படின்னு உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு உண்டான தயக்கம் இருக்கும். ஈஸியாக மற்றவங்களோட அட்டாச் ஆக மாட்டீங்க. இந்த சங்கோஜப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சிலர் தான் நீங்கள். ஆனால் நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா உயிர் கொடுக்குற அளவு பழகிடுவீங்க. ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியில் புதுசாக கற்றுக்கிறணும், புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு கொண்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய டேலண்ட்டுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 1, 3, 5 பார்க்குறாரு. ஒரு என்ன மாதிரியானா சாதிக்கும் திறமையை கொண்டு கொடுக்குறாரு. எப்போ நீ இது வரைக்கும் இதுக்குள்ளேயே எப்படி போகுதோ, கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வா, அந்த வாய்ப்பு உனக்கு கொடுக்கேன். நீங்கள் எப்பேற்பட்டாலும் வெளிநாடு வாய்ப்பெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காம அலைஞ்சிக்கிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் கிடைச்சும் போயிட்டு வந்துடுவீங்க. போயிட்டு வெளிநாடுக்கு போயிட்டு வர மாட்டீங்க. இந்த சென்னைக்கு இந்த திருச்சிக்கு, அதாவது வெளிநாடு போகிறதுக்குண்டான போயிட்டு அந்த ஏர்போர்ட்டை போய் பார்த்துட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வந்துடுவேன், எனக்கு போக பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன்னு சொல்கிற பர்சன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க இருப்பாங்க. அது வெளிநாடு மட்டும் கிடையாது, உள்ளூரில் ஒரு கிராமத்தில் நார்மலாக இருக்கிற பர்சனே வெளியூரில் போய் வேலை பார்க்குறாங்க. அது என்ன ஒரு பெரிய ஊர் வெளியூராக இருந்தாலும் சரி, தங்கி வேலை பார்க்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா போகிறதுக்குள்ளேயும் பெரிய போராட்டமே நடத்திடுவீங்க. நீங்கள் எனக்கு போக பயமாக இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஒரு வாரம் தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். கண்டிப்பாக எனக்கு ரிட்டன் வந்து தான் ஆகும்னு சொல்லி மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா ரிட்டன் வந்துடுவீங்க. ஆனால் அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான வழியை காமிக்கிறாரு. அதை நீங்கள் இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போயே நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் எதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அலட்சிய போக்கா, ஒரு சிலர் ரொம்ப ஏதாவது சேமிப்பீங்க, ஒரு சிலர்லாம் என்ன செய்வீங்க, இல்லை வேண்டாம் இன்றைக்கி சேமிச்சு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் செலவு பண்ணுறதுல ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. ஏன்னா இதுக்குன்னா நிறைய செலவு, நிறைய விரைய செலவு நிறையா நீங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்கமோ சொந்த வீடோ நிலமோ இடமோ வாங்கிறதுக்கு உண்டான யோகம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலத்தில் உங்களுக்கு இருக்குது.
உங்களுக்கு இளைய சகோதரர் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு ஹெல்ப் கிடைக்க போகுது. அது அவங்க மூலமாக ஏதாவது ஒரு அதாவது முடியாமல் சில விஷயங்களில் பூர்வீக சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா நீங்கள் நிறைய என்னதான் போராட்டம் வந்தாலும் தோழ்ந்து போயிட மாட்டீங்க. நம்ம என்னதான் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அடுத்தடுத்து பண்ண ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. உடஞ்சி உட்காந்துட மாட்டீங்க. உட்காந்தாலும் அடுத்து தேடி வந்துடுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போகிற தன்மை அதிகமாகவே இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவில் சென்று பாலாபிஷேகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள். கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக இருக்கும். இப்போ நம்ம முழுசாக இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்ல வந்து கேட்குறதுலாம், ஏன் எங்கள் ராசிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ஆனால் இது நடந்திருக்கு ஆனால் இது நடக்கலை, இது எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே தான் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா கீழோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்கிறதுனால பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.